ஹாய் மக்களே, நம்ம எல்லோரும் கேடிஎம் எம்டி R15 என்எஸ் பைக் ரைட் பண்ணுறவங்கள எல்லாரையும் ஸ்குவிட்டுன்னு தானேங்க சொல்கிறோம். ஸ்குவிட்டுன்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? ஓகே, ஸ்குவிட்டுனா என்ன? நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஐ எம் சசி. வெல்கம் டு மை சேனல் சசி ஆன் ட்ரைக். ஸ்குவிட்டுனா என்ன? ஸ்குவிட்டுனா ஜென்ரலி புல்லிங்கோன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காமன் சென்ஸ், ரூல்ஸ் அண்ட் லாஸ் பற்றி தெரியாமல் ஒரு மாதிரி ரோட்ஸில் வளைஞ்சி நெளிஞ்சி ரைட் பண்ணுறவங்கள ஸ்குவிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஐம் நாட் டார்கெட்டிங் எனிபடி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேடிஎம் எம்டி R15 என்எஸ் பைக் ரைட் பண்ணுற எல்லாரும் ஸ்குவிட் இல்லைங்க. அந்த பைக் செக்மெண்ட்டை ஓன் பண்ணுறவங்களும் ரைட் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் சென்சிபிளாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் லாஸை ஒபே பண்ணுறவங்களாகவும் இருந்துட்டு தாங்க இருக்காங்க. ஒரு சிலர் தப்பு பண்ணுறதுனால நம்ம எல்லாரையும் குறை சொல்லிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்கள ஸ்குவிட்னு சொன்னால் அப்போ ராயல் என்ஃபீல்டு RX100 பல்சர் இந்த பைக்ஸை ரைட் பண்ணுறவங்களும் ஸ்குவிட்டு தாங்க. இன்னும் இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வந்தது சில பைக்ஸை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறவங்க எல்லோரும் ஒழுங்காக தான் ட்ரைவ் பண்ணுறாங்களா, இல்லை RX100 ஓட்டுறவங்க தான் ஒழுங்காக ட்ரைவ் பண்ணுறாங்களா, இல்லை பல்சர் ஓட்டுறவங்க தான் ஒழுங்காக ரைட் பண்ணுறாங்களா? அவங்களும் மேக்ஸிமம் இந்த ரோட்ஸில் வளைஞ்சு நெளிஞ்சு ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டுறவங்கள நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறவங்க எல்லோரும் ஒழுங்காக தான் ட்ரைவ் பண்ணுறாங்களா? எக்ஸாஸ்ட்டை மாற்றிக்கிட்டு, ஹேண்டில் பாரை சேஞ்ச் பண்ணிவிட்டு, பார் அண்ட் மிரர்ஸை போட்டுக்கிட்டு வளைஞ்சி நெளிஞ்சு ஓட்டுறவங்க நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். எல்லா பைக் செக்மெண்ட்லேயும் ஒரு சிலர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேடிஎம் எம்டி R15 என்எஸ் ஸோ அவங்கள மட்டும் ஸ்குவிட்டுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா வெஹிக்கிள் செக்மெண்ட்லேயும் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ the term squid isn't really about the brands. It's more about someone who rides a motorcycle without being very responsible. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி மோட்டார் சைக்கிளை ரைட் பண்ணும்போது ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாரையும் யூஸ் பண்ண என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்ம சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணும். உங்களை யாராச்சும் டிரைவிங் அப்போது ட்ரபுள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வழி விட்டுருங்க, கூலாக போயிடுங்க. அப்போ தான் நம்ம டே ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் அவங்க கூட போய் சண்டை போட்டுட்ருக்காதீங்க. அது நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் அன்றைக்கி டே நம்மளை ஸ்பாயிலும் பண்ணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். See you soon in another video. Bye மக்களே.